ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய். அன்னாச்சிப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இது ரெண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 பிடி அளவு புதினா, 1 பிடி அளவு கொத்தமல்லி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, இந்த 4 வகையான வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கூட எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ காய்கறி ஆட் பண்ணதும் 2 நிமிஷம் நல்லா காய்கறி வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பாடு அரிசியிலும் நீங்கள் செய்யலாம். அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 விசில் வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி இப்போ ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.